பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய மேலதிக மிக முக்கியமான தகவல்களும் ஈரானிய தலைமைகளின் உறுதியான நிலைப்பாடும் ஈரானிய IRGC இராணுவத்தின் தரமான அதிரடியான அறிவிப்பும் குவைட்டுக்கு எதிராக தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய ட்ரோன் தாக்குதல்களும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களும் இவை தொடர்பான ஈரானிய இராணுவத்தின் அறிவிப்புகளும் குவைட்டினுடைய அமெரிக்க இராணுவ தளத்தில் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகள் தொடர்பாக சிப்பாய்கள் தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய புதிய தகவல்களும் அமெரிக்கா மூடி மறைத்திருக்கக்கூடிய இழப்புகளும் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய சவுதி அரேபியாவும் இழுத்து மூடப்பட்டிருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் எண்ணெய் நிறுவனங்களும் இதனால் ஏற்பட போகும் விளைவுகளும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதல்களும் பொளந்து கட்டப்படும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசமும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வரக்கூடிய உச்ச வான்வழி தாக்குதல்களும் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக 72 தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து 36 தாக்குதல்களையும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 36 தரைவழி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனான் முழுவதும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு பதிலடி வழங்கும் நோக்கத்தோடு இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கமைவாக நேற்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து 60க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய 14 குடியேற்ற பகுதிகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதே போன்று ஹைஃபா பிரதேசத்தை இலக்கு வைத்தும் டெல் அவீவ் பிரதேசங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இவ்வளவு நாளாக டெல் அவீவ் பிரதேசத்தை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. ஆனால் தற்போது டெல் அவீவ் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். இதற்கமைவாக டெல் அவீவ் பிரதேசத்திலே 2 சிறிய வெடிப்புகள் பதிவாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதே போன்று கலிலி பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே பல சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவை தொடர்பான தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் முழுமையாக மூடி மறைத்துவிட்டது. அதே போன்று தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நுழைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான வீரியமான தரைவழி தாக்குதல்களையும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதிலும் குறிப்பாக தெற்கு லெபனானினுடைய மிக முக்கியமான ஹிஸ்புல்லாவின் கோட்டையான பின்ஜபில் பிரதேசத்தில் இரு தரப்பினருக்கும் இடையில் உக்கிரமான மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே பின்ஜபில் பிரதேசமாகும். 2006ஆம் ஆண்டு லெபனானுக்கு எதிரான தரைவழி தாக்குதலின் போதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் குறித்த பிரதேசத்தை கைப்பற்ற முடியவில்லை. மேலும் இது ஹிஸ்புல்லாவின் மிக முக்கியமான கோட்டையாகவும் இருக்கின்றது. இப்படியான நிலைமையிலேயே நேற்றிரவு குறித்த பின்ஜபில் பிரதேசத்தை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய 4 கவச படைப்பிரிவுகள் முன்னேறியுள்ளன. கிழக்கு மற்றும் மேற்கு பிரதேசங்களின் ஊடாக முன்னேறியுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே டசன் கணக்கான ஹிஸ்புல்லாவின் ரத்வான் படைப்பிரிவினர் களமிறங்கி இவர்களை இலக்கு வைத்து சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலின் போது கிட்டத்தட்ட 6 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கவச படைப்பிரிவை சேர்ந்த மிக முக்கியமான தலைமை கவச வாகனங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் குறித்த பிரதேசத்தினூடான தரைவழி தாக்குதலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் முன்னேற முடியவில்லை. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் கவசப்படை நகர்வுகளை தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடு குறித்த பகுதியிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் பின்ஜபில் பிரதேசத்திற்குள்ளே வேகமாக நுழைய முடியவில்லை. அதே போன்று இன்று அதிகாலை பின்ஜபில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மூசா அப்பாஸ் வளாகத்தில் நிலை கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை பொறிவைத்து தாக்கியுள்ளார்கள். இந்த மூசா அப்பாஸ் வளாகத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அதிகளவான கன்னிவெடி பொறிகளையும் IED வெடிகுண்டுகளையும் நிலைநிறுத்தியுள்ளார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் 15க்கும் அதிகமான சிப்பாய்கள் குறித்த பிரதேசத்தை அடைந்ததும் அவற்றை வெடிக்கச் செய்து இவர்களை அழித்துள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த பிரதேசத்திற்கு 5க்கும் அதிகமான ஹெலிகாப்டர்கள் களமிறங்கி இருந்ததாகவும் அதிகளவான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இழப்புகளை முழுமையாக மூடி மறைத்து வருவதனால் குறித்த பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளையும் முழுமையாக மூடி மறைத்து விட்டது.
அத்தோடு இன்று காலையிலிருந்தும் பிஞ்சவில் பிரதேசத்திலே இரு தரப்பினருக்கும் இடையில் வீரியமான மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. பிஞ்சவில் பிரதேசத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக கைப்பற்றிக் கொண்டால் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லாவை பலவீனப்படுத்திவிட முடியும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் பிஞ்சவில் பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றுவது ஹிஸ்புல்லாவுக்கு மிகப்பெரிய பேரிழப்பை ஏற்படுத்தும் என்றும் இதன் விளைவாக தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து ஹிஸ்புல்லாவை பின்வாங்க செய்ய முடியும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஊடகங்களும் தெரிவித்திருந்தன. இதற்கமைவாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எப்படியாவது பிஞ்சவில் பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கு போராடி வருகின்றது. அதே நேரம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் அவர்களுடைய ஆச்சரியங்களையும் சாகசங்களையும் வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இன்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய 2 கவச படைப்பிரிவுகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 4 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இவற்றிலே 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று தைபே மற்றும் தேர் சிரியன் பிரதேசத்திலும் தரைவழி தாக்குதல்கள் தொடர்கின்றன. குறித்த வரைபடத்தில் சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே தைபே மற்றும் தேர் சிரியன் பிரதேசமாகும். இந்த பகுதியின் ஊடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முன்னேறி லிட்டானி நதியை முழுமையாக கைப்பற்றுவதற்கே முயற்சி செய்கின்றது. இன்று மாலையிலிருந்தே குறித்த பிரதேசத்தில் வீரியமான தரைவழி தாக்குதல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆரம்பித்துள்ளது. மேலும் இன்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கவசப்படை பிரிவுகள் தேர் சிரியன் பிரதேசத்திற்குள் நுழைந்ததும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் டசன் கணக்கான கவசதர் பேவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 2 புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த பிரதேசத்தின் ஊடாக முன்னேற முடியாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிக்கிக் கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய ரதுவான் படைப்பிரிவினர் சுற்றி வளைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்றிரவு குறித்த பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை சுற்றி வளைத்து வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என்றும் இதனால் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி படையினுடைய உதவியை கோரியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேபோன்று இன்று மாலை ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசமான சஃபேத் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் கலிலி மற்றும் ஹைஃபாவின் வடக்கு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் வீரியமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் 3 கட்டிடங்கள் சேதமடைந்திருந்தன. பல வாகனங்கள் சிதைக்கப்பட்டிருந்தன. மேலும் ஹிஸ்புல்லாவினுடைய குறித்த தாக்குதலில் 8 நிலத்திடர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் லெபனான் முழுவதும் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. பெய்ரூட்டின் புறநகர் பிரதேசமான தஹியே பிரதேசம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய அடுத்த மிகப்பெரிய கோட்டையாகும். லெபனானினுடைய தலைநகரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஹிஸ்புல்லாவின் கோட்டையாகவே தஹியே பிரதேசம் காணப்படுகின்றது. தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தஹியே பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறுமாறு கட்டளையிட்டுள்ளது. குறித்த தஹியே பிரதேசத்தில் மாத்திரம் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வாழ்கின்றார்கள். மேலும் குறித்த பிரதேசமானது மிகவும் சன நெருக்கடியான பிரதேசமாகும். இப்படியான நிலைமையிலேயே குறித்த பிரதேசம் முழுவதையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்துள்ளது. அதேபோன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே காப்பட் வெடிகுண்டுகளை களமிறக்கியுள்ளது. இன்று மாலை தெற்கு லெபனானினுடைய நபட்டியா பிரதேசத்திலே இந்த காப்பட் குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதாவது தெற்கு லெபனான் பிரதேசத்தை முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கான கட்டிடங்களை தரைமட்டமாக்குவதற்கான தாக்குதல்களையே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொள்கின்றது. காப்பட் குண்டுகளை முழுமையாக தெற்கு லெபனான் பிரதேசத்தில் களமிறக்கி இருப்பது ஒரு மிகவும் ஆபத்தான சூழ்நிலையாகும். காசாவின் ரஃபா பிரதேசத்திலும் இவ்வாறு தான் காப்பட் வெடிகுண்டுகளை முழுமையாக களமிறக்கி தரைமட்டமாக்கினார்கள். எனவே இதே போன்று தெற்கு லெபனான் பிரதேசத்தையும் முழுமையாக தரைமட்டமாக்கி இடையக மண்டலமாக மாற்றுவதற்காகவே தற்போது காப்பட் குண்டுகள் களமிறக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த கொடூரங்கள் அனைத்தையும் லெபனானிய அரசாங்கம் வேடிக்கை பார்க்கின்றது. மேலும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லாவின் ஆதரவாளர்கள் அதிகமாக இருப்பதனால் தெற்கு லெபனான் பிரதேசத்தை முழுமையாக தரைமட்டமாக்கியாவது ஹிஸ்புல்லாவை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலேயே லெபனானினுடைய அடிமை பிரதமர் நவாப் சலாம் காணப்படுகின்றார். ஏனென்றால் அவர் சவுதி அரேபியாவினுடைய மிக முக்கியமான அடிமையாகும். அடிமை சவுதி அரேபியாவின் வழிகாட்டுதலுக்கு அமைவாகவே லெபனானிய பிரதமர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த தரைமட்டமாக்கக்கூடிய தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ள அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான நேரடியான பேச்சுவார்த்தைகளை லெபனானிய அரசாங்கம் மேற்கொள்ளப் போகின்றது. இவை தொடர்பாக முன்னைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். முன்னைய காணொலியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி குறித்த காணொலியை பார்வையிடுங்கள். இதன் மூலமாக லெபனானுக்குள்ளே எவ்வாறு உள்நாட்டு போர் ஆரம்பிக்கப்பட போகின்றது என்பதனையும் உங்களுக்கு இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். ஹிஸ்புல்லா போர் நிறுத்தத்திற்காக இயங்குகின்றது. மேலும் இஸ்ரேல் அவர்களை முழுமையாக நசுக்கிவிடும் என்கின்ற காரணத்தினால் ஹிஸ்புல்லா ஈரானுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றது. போர் நிறுத்தத்திற்குள் எப்படியாவது லெபனானை இணைத்துக் கொள்ளுங்கள் என ஹிஸ்புல்லா ஈரானிடம் கெஞ்சுகின்றது. மேலும் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை மேற்கொண்டால் அதற்கு நாங்கள் வலுவான பதிலடிகளை வழங்குவோம். நாங்கள் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி வருகின்றோம். தெற்கு லெபனான் பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றி தரைமட்டமாக்குவோம்.
கொள்வோம். எங்களுடைய நிலைப்பாடுகளில் இருந்து நாங்கள் பின்வாங்க போவதில்லை. லெபனானிலே எங்களுடைய தாக்குதல்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தில் லெபனான் ஒரு பொழுதும் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டாது. நாங்கள் லெபனானிய அரசாங்கத்தோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப் போகின்றோம். எங்களுடைய தாக்குதல்களுக்கு மத்தியிலேயே இந்த நேரடியான பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்படும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரானுக்கு எதிரான பிரியம்டிவ் தாக்குதல்களை மேற்கொள்வது தொடர்பாக இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய போர் அமைச்சரவையில் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. லெபனானுக்குள்ளே தாக்குதல்கள் வீரியமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதனால், ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான உச்ச தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதனால் இவற்றை தடுத்து நிறுத்துவதற்காக ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளலாம். பாகிஸ்தானில் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்தால் நாளைய தினமே இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை ஈரான் மேற்கொள்ளலாம். இதனால் நாங்கள் ஈரானுக்கு எதிரான பிரியம்டிவ் தாக்குதல்களை அவசரமாக மேற்கொள்ள வேண்டும். பாகிஸ்தானிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் சந்தர்ப்பத்திலேயே நாங்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டங்களை வகுக்க வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவையில் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் குறித்த போர் அமைச்சரவை கலந்துரையாடல்களுக்கு பின்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது எங்களுடைய முக்கியமான போர்க்களம் லெபனான் போர்க்களமாகவே அமைந்துள்ளது. தெற்கு லெபனானின் பின்ஜபில் பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றிக் கொள்வதன் மூலமாக இஸ்ரேலின் வடக்கு பிரதேசத்திற்கு எதிரான ஹிஸ்புல்லாவின் தாக்குதல்களை அச்சுறுத்தல் பாரிய அளவில் குறைத்துவிட முடியும். மேலும் நாங்கள் பின்ஜபில் பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றுவோம். தெற்கு லெபனான் பிரதேசத்தை முழுமையாக எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம். தற்போது எங்களுடைய முதன்மை போர் முனையாக லெபனானிய களமே காணப்படுகின்றது. அதே போன்று ஈரான் பலவீனமாகவே இருக்கின்றது. ஈரான் எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் ஈரானுக்கு எதிரான உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம். டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் இதற்கு எங்களுக்கு முழுமையான அனுமதியை வழங்கியுள்ளது. மேலும் ஈரானுக்கு எதிரான பிரியம்டிவ் தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கும் நாங்கள் முயற்சி செய்து வருகின்றோம், ஆலோசனை செய்து வருகின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இன்றைய தினம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய பொதுச் செயலாளர் விசேட உரையொன்றை முன்வைத்திருந்தார். எங்களுடைய போராளிகள் இறுதி மூச்சு வரை போராடுவார்கள். நாங்கள் இந்த யுத்த களத்திலிருந்து ஒரு பொழுதும் பின்வாங்க போவதில்லை. லெபனான் பொதுமக்களை இனப்படுகொலை செய்யக்கூடிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களுக்கு நாங்கள் பதிலடிகளை வழங்குவோம். மேலும் இறுதி வரை போராடுவதே எங்களுடைய உறுதியான நிலைப்பாடாக இருக்கின்றது என ஹிஸ்புல்லாவினுடைய பொதுச் செயலாளர் தெரிவித்திருந்தார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சவுதி அரேபியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு இடையிலான எண்ணெய் குழாயை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. 2 வார யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படுவதற்கு முன்பே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இதனால் தற்போது குறித்த எண்ணெய் குழாய் வழியாக மேற்கொள்ளக்கூடிய எண்ணெய் உற்பத்தியானது பாரிய அளவில் குறைவடைந்திருப்பதாகவும், சவுதி அரேபியாவுக்கு இதன் மூலமாக மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த எண்ணெய் குழாய் தாக்கப்பட்டதன் விளைவாக ஒரு நாளைக்கு 7 லட்சம் பீப்பா எண்ணெய் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் இழப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் சவுதி அரேபியாவினுடைய அரசாங்கம் அறிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியாவினுடைய மிக முக்கியமான 6 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் தாக்கப்பட்டிருப்பதனால் இவை அனைத்தும் முழுமையாக மூடப்பட்டுள்ளன. இவற்றிலிருந்து சவுதி அரேபியா மீண்டு வருவதற்கு இன்னும் 2 தொடக்கம் 3 மாதங்கள் வரையில் செல்லும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. மேலும் ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை தற்போது முழுமையாக கட்டுப்படுத்துவதனால் இந்த 2 வார யுத்த நிறுத்தத்திலும் சவுதி அரேபியாவினால் எண்ணெய் ஏற்றுமதியை செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் இவை அனைத்தும் சர்வதேச எண்ணெய் சந்தையில் மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் அறிவித்துள்ளார்கள். இதனால் தற்போது நேற்றைய தினம் சவுதி அரேபியாவினுடைய அடிமை தலைமைகள் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்கான உச்சழுத்தங்களை வழங்கி இருப்பதாகவும், ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்கான வேலை திட்டங்களை அவசரமாக நடைமுறைப்படுத்துமாறும் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். மேலும் இதற்கமைவாக டொனால்ட் ட்ரம்பும் ஐரோப்பிய நாடுகளுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றார். வெள்ளை மாளிகையில் நேட்டோவினுடைய செயலாளரோடு நடைபெற்ற சந்திப்பில் நேட்டோவுக்கு எதிரான மிகவும் காரசாரமான கருத்துக்களை டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்திருந்ததாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்னும் 2-3 நாட்களுக்குள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக திறப்பதற்கான திட்டங்களை நேட்டோ முன்வைக்காவிட்டால் அமெரிக்கா உத்தியோகபூர்வமாக நேட்டோவிலிருந்து வெளியேறும் என்பதனையும் டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோவின் செயலாளருக்கு திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதாகவும் மிரட்டல்களாக வெளியிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைமையில் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து கடந்த மார்ச் மாதம் 1ஆம் திகதி குவைற்றில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு எதிராக ஈரான் மேற்கொண்டிருந்த தாக்குதல்களில் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தி இருப்பதனை குறித்த தளத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் தற்போது ஊடகங்களுக்கு வெளிப்படையாக அறிவித்துள்ளார்கள். ஒரு மிக முக்கியமான அமெரிக்க அதிகாரி அவருடைய முகத்தை காண்பிக்காமல் குவைற்றினுடைய இராணுவ தளத்தில் நாங்கள் எவ்வாறான இழப்புகளை சந்தித்துள்ளோம் என்பதனையும் வெளிப்படையாக அறிவித்துள்ளார். மேலும் இந்த தாக்குதலிலே 30க்கும் அதிகமான அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் படுகாயமடைந்திருப்பதாகவும் 6 அமெரிக்க அதிகாரிகளும் கட்டளை தளபதிகளும்
கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் அறிவித்துள்ளார். ஆனால் இவை தொடர்பாக அமெரிக்க அரசாங்கம் எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை. ஆனால் தற்போது குவைத் இராணுவ தளத்தில் இருந்த விரக்தியடைந்த அமெரிக்க அதிகாரியை இந்த தகவல்களை தற்போது ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளார். அமெரிக்க ஊடகங்களும் இந்த தகவல்களை வெளியிட்டு வருகின்றன. அதே போன்று கடந்த 2 நாட்களாக குவைத்தில் இருக்கக்கூடிய மின்சார கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் எரிசக்தி கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் சில முக்கியமான தளங்களை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த ட்ரோன் தாக்குதல்களை ஈரான் தான் மேற்கொண்டிருப்பதாக குவைத் அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதே நேரம் இந்த தாக்குதல்களை ஈரான் மேற்கொள்ளவில்லை. குறித்த ட்ரோன்கள் அனைத்தும் ஈராக்கிய பிரதேசத்திலிருந்தே வருகை தந்திருப்பதாகவும் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் தான் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் சவுதி அரேபியாவினுடைய உளவுத்துறையினர் குவைத் அரசாங்கத்திடம் அறிவித்திருப்பதாக அரேபிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதாவது ஈராக் எதிர்ப்பு குழுக்களே எந்தவிதமான அறிக்கைகளையும் வெளியிடாமல் குவைத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் தளங்களையும் மிக முக்கியமான எரிசக்தி கட்டமைப்புகளையும் இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். 2 வார யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட தினத்தன்று குவைத்திலே இருந்து ஈரானுக்கு எதிராக ஏவப்பட்ட ஏவுகணை ஒன்று ஈராக்கினுடைய பசரா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் வீழ்ந்திருந்தன. இந்த ஏவுகணை தாக்குதலினால் ஈராக்கின் பசரா பிரதேசத்தில் இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து பசரா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஈராக்கியர்கள் குவைத் தூதரகத்தின் செயலகத்தை இலக்கு வைத்து முற்றுகையிட்டிருந்தார்கள். மேலும் இதற்கு பதிலடி வழங்கும் முகமாகவே ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் தற்போதும் குவைத்துக்கு எதிரான தொடர்ச்சியான தாக்குதல்களை அறிவிக்காமல் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று பஹ்ரைனுக்கு எதிராகவும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராகவும் சவுதி அரேபியாவுக்கு எதிராகவும் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இவை தொடர்பாக ஈரானின் IRGC இராணுவம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. தற்போதைய போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதற்கு பின்பு வளைகுடா நாடுகளுக்கு எதிராக ஈரான் எந்தவிதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ளவில்லை. நாங்கள் ட்ரோன் தாக்குதல்களையோ ஏவுகணை தாக்குதல்களையோ மேற்கொள்ளவில்லை. அவ்வாறு நாங்கள் தாக்குதல்களை மேற்கொண்டால் நிச்சயமாக அறிவிப்போம். ஆனால் தற்போது வளைகுடா நாடுகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்படக்கூடிய ட்ரோன் தாக்குதல்களும் ஏவுகணை தாக்குதல்களும் அமெரிக்காவினாலும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினாலும் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படக்கூடிய ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல்களாகும். இதனை வளைகுடா நாடுகள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என ஈரானிய IRGC இராணுவம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அடுத்து பாகிஸ்தானினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக கடுமையான வாசகங்களை பயன்படுத்தி கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். முன்னே காணொலியில் இவை தொடர்பாக தெரிவித்திருந்தேன். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் இதற்கான மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து தற்போது பாகிஸ்தானினுடைய பாதுகாப்பு அமைச்சர் எக்ஸ் தளத்திலே இஸ்ரேலுக்கு எதிராக வெளியிட்ட கருத்துக்களை முழுமையாக நீக்கியுள்ளார். மேலும் பாகிஸ்தானி அடிமை பிரதமரும் அடிமை இராணுவ தலைமை அதிகாரியும் பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிரான அழுத்தங்களை வழங்கியிருந்ததாகவும் இந்த கருத்துக்களை அவசரமாக நீக்குமாறு உச்சழுத்தங்களை வழங்கியிருந்ததாகவும் இதன் விளைவாகவே அவர் எக்ஸ் தள பதிவை நீக்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு இன்று மாலை துணை ஜனாதிபதி JD வான்ஸ் பாகிஸ்தானுக்கான விஜயத்தினை ஆரம்பித்துள்ளார். பேச்சுவார்த்தைகளுக்காகவே இவர் தற்போது பாகிஸ்தானை நோக்கி பயணித்துள்ளார். மேலும் இந்த பயணத்திற்கு முன்பு JD வான்ஸ் அமெரிக்க ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் பேச்சுவார்த்தைகளை ஆவலுடன் எதிர்பார்க்கின்றோம். இந்த பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன். ஈரானியர்கள் நல்லெண்ணத்துடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு தயாராக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக திறந்த மனதோடு உதவுவதற்கு தயாராகவே இருக்கின்றோம். அவர்கள் எங்களை ஏமாற்றுவதற்கு முயற்சி செய்தால் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தை மேசையிலிருந்து முழுமையாக விலகிவிடுவோம். மேலும் நாங்கள் ஈரானினுடைய நிபந்தனைகளுக்கு ஒரு பொழுதும் இணங்கப் போவதில்லை. நாங்கள் தற்போது ஒரு சாதகமான பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கே முயற்சி செய்கின்றோம். ஜனாதிபதி எங்களுக்கு தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளார். இந்த வழிகாட்டுதலுக்கு அமைவாகவே நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வோம். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்திருக்கக்கூடிய 15 அம்ச திட்டங்களுக்கு அமைவாகவே இந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் இந்த பேச்சுவார்த்தைகள் எவ்வாறு போகும் என்பதனை நாங்கள் பார்ப்போம் என அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ் தெரிவித்துள்ளார். அத்தோடு அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் ஜரேட் குஷ்னரும் பாகிஸ்தானில் களமிறங்கிவிட்டார்கள். அதே நேரம் ஈரானிய தலைமைகளோ பிரதிநிதிகளோ இன்னும் பாகிஸ்தானில் களமிறங்கவில்லை. லெபனானுக்கு எதிராக ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியே பிரதேசத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது. ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு லெபனானில் இருந்து பின்வாங்காமல் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ளப் போவதில்லை. எங்களுடைய முன் நிபந்தனையை ஆக்கிரமிப்பாளர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். லெபனானுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்தாமல் நாங்கள் முதல் கட்ட பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ளப் போவதில்லை என ஈரானிய தலைமைகள் பிரஸ் டிவி ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் லெபனான் மீதான தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியாக மேற்கொண்டால் இன்றிரவும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் பேச்சுவார்த்தைகளை முழுமையாக ரத்து செய்வதாகவும் ஈரானிய தலைமை அதிகாரிகள் பாகிஸ்தானி அடிமை மத்தியஸ்தர்களுக்கு அறிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
அதேபோன்று ஈரானின் IRGC ராணுவமும் அதிரடியான அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தது. எங்களுடைய நாட்டை தாக்கிய ஆக்கிரமிப்பாளர்களை நாங்கள் ஒருபொழுதும் சும்மா விடப் போவதில்லை. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே நாங்கள் தற்போது புதிய நிர்வாக கட்டமைப்புகளை உருவாக்கியுள்ளோம். இது நீண்ட கால நிர்வாக கட்டமைப்புகளாகும். மேலும் இந்த நிர்வாக கட்டமைப்புகள் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தையே வழங்கப் போகின்றது. அதேபோன்று எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் எங்களுடைய உரிமைகளை விற்றுக் கொடுக்கப் போவதில்லை. எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாமல் எந்தவிதமான ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது. இது போரினுடைய முடிவு அல்ல என்று நாங்கள் முன்பே கூறிவிட்டோம். இந்த 2 வார யுத்த நிறுத்த காலப்பகுதிக்குள் எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கான உச்சக்கட்ட அழுத்தத்தையும் நாங்கள் வழங்குவோம். மேலும் அவர்கள் மீண்டும் போரை ஆரம்பித்தால் அதற்கான பதிலடிகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என IRGC ராணுவம் அறிவித்துள்ளது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.